ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேவதியை பார்த்துட்டு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த்கிட்ட வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நீ வந்து கண்டிப்பாக வந்து ரேவதியோட மகன் தான் கௌதம்ன்றது வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது, வசந்த் என்கிட்ட சத்தியம் பண்ணுன்றாங்க. சரிக்கா, நீ வந்து அந்த நல்ல குடும்பத்தில் போயிட்டு இந்த அஞ்சலி எதுக்கு கூப்பிட்டு போய் விடுன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. ஏன்னா வந்து அந்த அஞ்சலி வந்து ஒரு காலத்தில் வந்து திருந்தாதோ அவளை வந்து மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னு உங்களுடைய நிம்மதியெல்லாம் வந்து கெடுத்துருவா, அவளை வந்து அவ்வப்போக்குள் விட்டுற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வசந்த் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இலக்கிய வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்க. இந்த அஞ்சலி வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ பிரியாணி வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு இருக்கா. ஆனால் வந்து அத்தையுமே இதை வந்து சிந்தாமணி அத்தையுமே வந்து மறைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம வந்து அந்த டஸ்ட்பினில் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கான கவரெல்லாம் வந்து போட்டு இருக்கிறத வந்து பார்த்தோம். அந்த கையில் வந்து அந்த குளுக்கோஸோட ஊசியுமே வந்து ரிமூவ் ஆகிருக்கிறத வந்து பார்த்தோம். இவ வந்து நடிக்கிறாளோ வசந்த் சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு பயங்கரமான டவுட் வருதுங்க. அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறது வந்து எனக்கும் புரியுது வசந்த், கண்டிப்பாக வந்து அவள் வந்து நடிக்கிறாளா இல்லை உண்மையிலே திருந்துட்டாளான்றத வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். அது வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுலலாம் நீ வந்து தலையிட்டுக்காத, சொன்னது ஞாபகம் கௌதமோட அம்மா ரேவதின்றதை யார்கிட்டையும் வந்து சொல்லாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்மளுடைய மாசிலாமணிக்கு வீட்டுக்கு தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து நம்முடைய இலக்கியாவுக்கு தான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது எதுக்கு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து போனதே பார்த்தீங்கன்னா, இலக்கியா நான் உனக்கு தான் வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த அஞ்சலி வந்து நடிக்கிறோன்னு வந்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. இது வசந்த் வந்து என்கிட்ட வந்து தெளிவாக வந்து பேசினப்போ தான் எனக்கு வந்து புரிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு எங்கே அந்த அஞ்சலி வந்து விஷம் குடிச்சு தூக்கி போட்ட பாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே தான் டஸ்ட்பினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த பாட்டில் வந்து தேடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சி குலகுலமாக வந்து இருக்குது. அதில் அந்த சாம்பிள்ஸை வந்து நம்முடைய இலக்கியா வந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இது எது இலக்கியா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அவள் வந்து உண்மையிலே வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து விஷத்தை வந்து கலந்து தான் வந்து குடிச்சிருப்பா. அவள் ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு வந்து அவள் விஷம் குடிச்ச மாதிரி வந்து தெரியலமா, அதனால தான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு லேப் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து அதில் இந்த பாட்டிலில் வந்து விஷத்தன்மை வந்து இருக்கா இல்லை வேறு ஏதாவது அப்படின்றத வந்து நான் வந்து லேபில் கொடுத்து செக் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த அஞ்சலி வந்து தெரிஞ்சிருக்காளா இல்லை நம்மக்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐடியா இலக்கியா. கண்டிப்பாக வந்து அந்த அஞ்சலி வந்து தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு இல்லை. எனக்கும் அதே டவுட்டாக தான் இருக்குது. அந்த அஞ்சலி வந்து ஒரு காலத்தில் வந்து திருந்துடவில்லை, அவன் வந்து இப்படியெல்லாம் வந்து ஆட்டம் போடுறான்னா ஏதோ ஒன்று பின்னணி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதை வந்து லேபிள் கொடுத்து உடனே வந்து செக் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி என்ன ஏதுன்ட்டு வந்து செக் பண்ணிக்கோ, இல்லைனா வந்து உன்னுடைய புகுந்து வீட்டோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் வந்து கெடுக்கத்தான் இந்த அஞ்சலி வந்து உள்ளே வந்துட்டாலும் உன்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியாது. கார்த்தியோட லைஃபை வந்து நீங்களே வந்து நீயே வந்து அழிச்சிட்டு தான் வந்து இருக்கும். அதனால் வந்து எந்த முடிவு எடுக்கிறதுனாலையும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து எடு அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணி இலக்கிய வந்து அனுப்புகிறாங்க. வேறு வேறு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் ஐக்கான ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.